இந்த சீட்டு அவரோட சீட்டு, இந்த சட்டை அவரோட சட்டை. இதில் அவரோட பசங்க எல்லாம் ஏறி உட்காரலாம், அதை போட்டு விளையாடலாம். ஆனால் என்றைக்குமே அவர் தான் அதுக்கு சொந்தக்காரர். நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் என்றைக்கும் கோச்சிக்க போகிறதில்ல. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிற விஷயங்களை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து ஒரு வியூஸ்க்காகவோ இல்லை ஒரு இம்ப்ரெஷன்ஸ்க்காகவோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை, நம்ம ஏமன் இன்னைக்கு 200K அடிச்சிருக்கு அதுக்காக ஒரு செலிப்ரேஷனுக்காகவோ இதை பேசலை. ஆத்மார்த்தமாக சில விஷயங்கள் வந்து எங்களை டீப் இன்சைடு வந்து ஹர்ட் பண்ணிச்சு ஒரு சினிமா ரசிகராக. ஸோ சினிமாவில் ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி உள்ள ஒரு மனிதருக்கான டெடிகேஷன் தான் இந்த வீடியோ. என்னப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்? சரி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ். ஏன்னா அது போட்டாகணும்ல, இப்போ இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன குறி வச்சது இற விழுந்துருச்சு போல. அடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு வேட்டையன் இன்னும் ஒரு வாரத்தில். ஆனால் இது வந்து ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்க்க வந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. ஸோ 2018 நான் வந்துட்டு காலேஜ் ஒரு கல்ச்சுரல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து நான் தலைவரோட ஒரு பாபா சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணோம். நான் வந்து முதல்ல அந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்கு, டைலாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வர்றதுக்கு ஒரு 1.5 நாள் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேபி அவரை பார்த்தே வளர்ந்ததுனால கூட. அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு தாட் இருந்துச்சு, ரஜினிகாந்தா நடிக்கிறது ரொம்ப ஈஸி போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜில் நிறைய பேர் கை தட்டினாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரஜினிகாந்தா நடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் போல அப்படின்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு மேபி ரஜினிகாந்தா நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், அவரை மிமிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் ரஜினிகாந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டமோ? ஏண்டா ரஜினிகாந்தா வாழ்றது ஒரு கஷ்டமாடா? படத்துக்கு படம் 200 கோடி 300 கோடி, கல்யாண மண்டபம், பெங்களூர்ல மில்ஸ், அது இல்லாம லேண்ட்ஸ், அவரோட பசங்களை எல்லாம் செட்டில் பண்ணி விட்டாரு. இன்னும் 10 தலைமுறை வந்தாலும் ரஜினி குடும்பத்துல ஜாலியா வாழ்றான், யாரும் வேலைக்கே போக வேணாங்கிற அளவுக்கு சொத்து வச்சுக்கிட்டு ரஜினிகாந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா இப்ப எழுந்திருக்கும். குயிக்கா ஒரு 5-6 மினிட்ஸ்ல வந்துட்டு ஹவு இஸ் இட் டு லிவ் ரஜினிகாந்த் லைஃப் ஃபீட் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். போன வாரம் சும்மா நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் தான் நோண்டிட்டு இருக்கும்போது ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லி டாம் மெக்கட்டி அவங்களோட படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பயங்கரமான அண்டர்டாக் ஸ்டோரி. அண்ட் அது பார்க்கும்போது எனக்கு கிளிம்சஸ் ஆஃப் ஸ்டார் மூவி, நம்ம கவின் நடித்த மூவி வந்து ஸ்டாரும் எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது சரிடா இது ஒரு பயங்கரமான அண்டர்டாக் மூவி, இதை வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு இது ஏற்றுக்காம விட்டாங்க, அங்கே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரியாலிட்டியில் இதே மூவியில் கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்கான், பஸ் கண்டக்டராக இருக்கான், டிக்கெட் கிழிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் படம் ரிலீஸ் ஆனா டிக்கெட் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்நாடகாலேருந்து வந்தவன் அவன் வந்தேரி, தமிழ்நாட்டுக்காரன் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லுவீங்க. அதுவே வந்துட்டு ஒரு பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? சரி, பிறந்த இடத்த வச்சு ஓட்டுறது அது வந்து ரொம்ப நாளா இங்க பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கேட்டா அரசியல் பாங்க, அதை பத்தி நம்ம பேச வேணாம். இன்னொரு விஷயம் வந்து ஆனா ஒத்துக்கிட்டே ஆகணும், ரஜினிகாந்த் ஒரு சங்கி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஏன்டா சங்கின்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, இந்த யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தாரு, அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன? மோடிஜிக்கு பிறந்த நாள் வந்தா கரெக்டான 12 மணிக்கு அது ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் ஸ்டோரி போடுறது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது, ட்விட்டர்ல போஸ்ட் போடுறதுங்கிற மாதிரி ஒரு தீவிரமான வெறியரா இருக்காரு. அதுவும் இல்லாம ராமர் கோயிலுக்கு வந்த இன்விடேஷன்ல முதல் ஆளா பறந்துட்டு போயிட்டு அங்க போய் சொம்படிச்சுட்டு வந்தாரு. இதனால அவர் வந்து ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா, இதே ரஜினி சார் தான் ரஹ்மானோட சேர்ந்து தர்காவுக்கு போய் ஒரு நாள் தங்கி எல்லா ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. இதே ரஜினிகாந்த் தான் அவர் வீட்லயே இவ்வளோ பெரிய ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டோ வந்து அவரோட ஒர்க்கிங் ஹால்லேயே வச்சிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு தெரியாது. சரி, கோவிலுக்கு போன மாற்ற விட்டுரு, காலில் விழுந்தாரு, அதுக்கு என்னடா ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் ஒரு 20 வருஷமா வந்து ஹிமாலயாஸ் போயிட்டு இருக்காரு. அந்த பாபாஜி கேவ்ஸ்ல இந்த சிறுசுலேருந்து பொடுசு வரைக்கும் யார் வந்துட்டு அங்க ஒரு துறவியா இருக்காங்களோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவர் பழக்கம்னு வந்துட்டு நான் சொல்லுங்க, அவர் அண்ணா அவர் கூட பழகினவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு யோகியோட காலில் தானே விழுந்தாரு, உங்களை போய் காலில் விட சொல்லலையே. அவரோட கல்ச்சுரல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ், அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் அவர் கூடயே இருக்கட்டும், நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண வேணாம்ப்பா.
புதுசா வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து அப்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த தாதா சாஹாப் பல்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் பத்மபூஷன் அவார்டும் கொடுத்தாங்க. அதுக்கே வந்துட்டாங்க. அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு மாதிரி ஏதோ நேற்றுக்கு வந்து ஒரு டெபியூட்டன்ட்டு கொடுத்த மாதிரி பயங்கரமாக தூக்கிட்டு வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இந்த ஆட்சி இருக்கிறதுனால இவருக்கு இந்த அவார்ட்லாம் கிடைக்குது, இல்லைனா இவரெல்லாம் தகுதியே இல்லை. ஏன் 48 வருஷம் நடிச்சும் ஒருத்தர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? சரி, ஓகே, கவர்மெண்ட்டோட சொம்பாவே இருந்துட்டு போட்டோம். அப்புறம் எப்படி துபாயில் கோல்டன் வீசா கொடுக்குறாங்க, ஜப்பானில் வந்து ஒரு பயங்கரமான ஹானர் பண்ணுறாங்க அவர் படத்தை பார்த்துட்டு. அதெல்லாம் வந்து ஒரு வேளை இந்தியன் கவர்மெண்ட் ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருப்பாங்களோ இந்த கவர்மெண்ட்டுக்கு, சரி ஓகே இந்த மாதிரி நம்மளோட கைக்கூலியா இருக்கா அப்படி நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் பதில் இருக்குமா? ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி ஒரு சைடு வச்சிட்டனாலும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்குமே இருக்கு, நம்மால் அரசியலுக்கு வராம விட்டது. இதை வந்துட்டு கலாய்க்காத ஆளே கிடையாது சோசியல் மீடியால. வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு, அரசியல் ஓடினவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லைன் இன்னைக்கு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வர முடியாது, மக்கள் சேவை பண்ண முடியாது, ஆனா படத்துக்கு மொத்தம் 100 கோடி 150 கோடி தமன்னா கூட டான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு தெம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு முட்டெல்லாம் கொடுப்போதுங்க. ரஜினி சார் வந்து பதில் கொடுத்துருந்தாருன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு படத்தையும் ஒரு மக்கள் பணியும் நீங்க வந்து லிங்க் பண்ணி பேசுறீங்க. ஒரு படம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், மேபி ஒரு 40 நாளோ 50 நாளோ 100 நாள் கால் ஷீட்டை கொடுத்து அவரால் முடிஞ்ச சீன்ஸை ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில், செக்யூர்ட் என்விரான்மெண்ட்டில், எந்த ஒரு பேண்டமிக் வந்தாலுமே மேபி ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் வச்சு அவங்க கூட இருக்கிற ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணி அந்த படத்தோட அவுட்புட் பார்க்க போகிறாங்க. ஒரு வேளை பண்ண முடியல அப்படின்னா அந்த படம் வந்து ட்ராப் ஆகும். அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸு இல்லை அந்த படத்தில் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு அவங்களோட ரெவென்யூஸை மொத்தம் எடுத்துட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒருவேளை ரஜினி சார் பாலிடிக்ஸ்க்கு வந்து மேபி இப்போ நடந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் எயில்மெண்ட் நடந்துச்சுன்னா யார் வந்து அந்த கட்சிக்கு பொறுப்பேற்பா? சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருந்தாலுமே அந்த ஃபேஸ், அந்த லைம் லைட், அந்த தலைவன்கிற டேகே இருக்க போகிறது வந்து நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட போகிறது. சரி, இந்த ரஜினிங்கிற அந்த மனுஷன், அந்த ஆரா, அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். ஒரு மனுஷனாக பார்த்து ஓட்டு போட போகிறோம், எனக்கு தலைவனாக வரணும்னு பார்த்து ஓட்டு போட போகிறோம். அவர் இந்த மாதிரி ஒரு மேபி மெடிக்கல் எயில்மெண்ட்டில் இருக்கும்போது அவரால் இந்த மக்கள் சேவையை ஒரு ஆல்மோஸ்ட் 8 கோடி 9 கோடி பேருக்கு வந்து போய் சேர்க்க முடியுமா? இதுதான் ஒரு சிம்பிளான லாஜிக். உங்க வீட்டில் வந்து ஒரு 73 74 வயசு பெரியவர் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு மேபி ஒர்க்குக்கு போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாலுமே நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்சம் ஹோம்ல ரெஸ்ட் எடுங்க, உங்க ஹெல்த்தை பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சார் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தராக என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் அரசியலுக்கு வர வேணாம், ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் வரணும்னு நினச்சிங்க, அப்போ வர முடியல, இப்போ நீங்கள் வர வேணாம், ரெஸ்ட் எடுங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது தான் நியாயம். ஸோ ஏன்டா வந்து இந்த செத்து புதஞ்சு எரிஞ்ச விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா அப்யூசர்ஸுக்கு நீ அட்ரஸ் பண்ணுறதுனால ஏதாவது புதுசாக மாறப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குமுறல் வீடியோ தான். பட் ஏன் வந்து நான் குமுறேன்னா, இப்போ ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலை குறைவாக அட்மிட் ஆகப்பட்டிருக்காரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில். பட் நம்ம சோஷியல் மீடியாவில் சில நபர்கள் வந்துட்டு மாதிரி இவர் பண்ணுறது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, அவர் வந்து படம் வேட்டையின் படம் வந்து ஒரு ஹைப் இல்லை, அதனால வந்துட்டு எனக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூஸ் பேப்பரில். ஒரு வேளை அப்போ படிக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா, 2K கிட்ஸ்க்கு சொல்கிறேன், நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூரில் போய் நெஃப்ராஃபிலாம் பண்ணி அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. திருப்பி வந்துடணும்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு வேண்டிட்டு இருந்தாங்க. 2011 வந்து எக்ஸாக்ட்லி 1 year ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் ஹிட் எந்திரன் வாஸ் ரிலீஸ்ட். ஓகே, அவரோட கெரியரோட பீக்கில் இருக்கார். ஏன் அப்போ நாடகம் ஆடுறதுக்கு என்ன ஒரு ரீசன் இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த் அப்யூஸோ டெத் அப்யூஸோ வந்துட்டு ஒரு மனுஷனாவே, ரஜினிக்குன்னு இல்லை, எந்த ஒரு மனுஷனுமே வந்து அனுபவிக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஹியூமனிட்டி சயின்ஸே கிடையாது. நம்ம திருப்பி ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் இன்னும் ஏன்டா புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னா, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களை அட்ரஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டு ஒரு முக்கியமான பர்சனுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்றைக்குமே எங்களுக்கு ராஜா தான், இஸ் ஒன் கிங். இன்னைக்கு வந்து அந்த சிங்கத்துக்கு, அந்த ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை தான், சரியா? ஸோ தலைவா, நீங்கள் வந்து அந்த குட்டிச்சவத்தை எட்டி பார்க்கும்போது இருக்கிற 1 கோடி பேரில் ஒருத்தனா நான் பேசணும்னு ஆசைப்படல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி, உங்கள் வாயிலேருந்து சொல்கிற மாதிரி, உங்களை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களில் ஒரு ஆளாக
உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு பையன் இல்லை, ஒரு பையனா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு சேர்ல, இந்த சேர் உங்களுக்கான இடம், அதுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கு, நீங்க தான் அந்த சிம்மாசனத்தோட ராஜா. நீங்க எங்களுக்கு 171 படம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்து ஃபுல்லா என்டர்டெயின் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க பண்ற படைப்புகளை நீங்க நல்லா கால் மேல கால் போட்டு சந்தோஷமா ஹெல்த்தியா உட்காந்து பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறதோ இல்லை கூப்பிட்டு அந்த டீமை பாராட்டுறதோ, அதுதான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் சார். ஸோ இது வந்துட்டு என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். நிறைய பேர் மைட் டிஃபர். அவங்க வந்துட்டு நீங்க எப்படியும் முடிச்சுட்டு வந்துட்டு ஷூட்டுக்கு போயிட்டு ரசிகர்களுக்காக கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. பட் எங்களுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 12-12க்கு உங்க வீட்டு போயஸ் கார்டன் வாசல்ல வந்துட்டு நீங்க கை கட்டுறதை பார்த்தாலே போதும். எங்களுக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு கூட ஆசை இல்லை. ஸோ கெட் வெல் சூன் தலைவா. என்ன எமோஷனலா முடிகிறாந்தானே பாக்குறீங்க, அந்த சீனே இங்க இல்லை. நம்ம ஹண்டர் அப்போலோலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே 5 நாள்ல படம், நீ வெடிய ரெடியா வையி, வேட்டையை கலக்குறோம். சரிஜி, இன்னொரு வாட்டி ட்ரெய்லர் பார்க்க போறேன். சேர் இங்கேயே தான் இருக்கும். காக்கா கீக்கா அசிங்கம் பண்ணாம பாத்துக்கோங்க. காக்காவை சொன்னேன்.